வஹாப் ரொட்டி சென்னை அப்படிங்கிற ஒரு ஷாப் தான் வந்திருக்கும். ஸோ இந்த கடை வந்து எவ்வளோ வருஷமாக இந்த இடத்துல இருக்குது? 70 வருஷமா பண்ணாங்களா? Wow. Ni Mamu Wahab lah roti canai. Dari Bengaluru abang ni main makan roti canai sini. Dia apa cakap sedap roti canai. வஹாப் ரொட்டி சென்னை அப்படிங்கிற ஒரு ஷாப் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து முருதப்பா, அப்புறம் ரோட்டி சராங் குராங் அப்படின்னு இருக்குது. இதை போடுறாங்க பாருங்கள். இதில் முருதப்பா இது போடலையா? இதெல்லாம் ரொட்டி மட்டும். அது ஏன் புஷ்ன்னு இருக்குது? சாதம் போடுவோம். அது உள்ள என்ன இருக்கு? கோழி இருக்கு, ஆட்ரஸ் இருக்கு. உள்ள வச்சிருக்கா? அதுல வந்து போடணும் வச்சிருக்கோம். ஓகே ஓகே. இங்க பாருங்க, இது வந்து ஒரு பலூன் மாதிரி பண்ணிருக்காங்க. இதுக்குள்ள வந்து நம்ம வந்து சிக்கன் கேட்டா சிக்கன், மட்டன் கேட்டா மட்டன், அதை போட்டு கொடுக்குறாங்க. சீஸ் மசாலாம் வைக்கிறேங்க. மாவு பெசஞ்சு எடுத்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து சூடாக போட்டு இங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கன் இதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. இது என்ன குழம்பு? இது சம்பல். 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 ஓகே. இது தால்சா. தால்சா. ஓகே. கத்திரிக்காய் போட்ட தால்சா. கத்திரிக்காய், முருங்கைக்காய். ஓகே ஓகே. எல்லாம் போட்ட தால்சா. கத்திரிக்காய் எடுத்து காட்டுங்க. பெருசாக இருக்கு. இங்கே உள்ள கத்திரிக்காய் பாருங்க. கேரட்டு. கேரட்டு. இது வந்து தால்சா. அப்புறம் இது ஒரு கிரேவி மாதிரி போட்டிருக்காங்க. அது இங்கே சம்பல்காங்க. இனிமே தான் போடணும். இங்க பாருங்களா, ரொட்டிலே வந்து ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க. அதுக்குள்ளதான் வந்து சிக்கனோ மட்டனோ வைக்கிறாங்க. இங்க பாருங்க. சிக்கன்னா இதெல்லாம் நார்மல் ரொட்டி. சீஸ் வேற வைக்கிறாங்க. வாவா பாருங்க, எக்கு, சீஸு, அப்புறம் வந்து சிக்கன் வேற இதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு எல்லாமே. இந்த ஐட்டம் வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க பாருங்க. இது வந்து மலேசியாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு உணவு ரொட்டி சென்னை. இதில் பாருங்க, அதுலேயும் வந்து ரொட்டி, சிக்கன் கிரேவி, 2 எக்கு, அப்புறம் கொஞ்சம் சாலட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஊர் பரோட்டா தான், ஆனால் வந்து செம கிறிஸ்பாக இருக்குங்க. இதை வந்து அந்த கிரேவிலாம் மேலே ஆல்ரெடி ஊற்றிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்லா மெயினாக வந்து இந்த ரொட்டி வந்து பொறுன்னு இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க வந்து தேய்ச்சி எடுத்து போடுறாங்க. சிக்கன் பார்ப்போம். சிக்கனோட இந்த ரொட்டி எடுப்போம். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அந்த மசாலா ஊறி இந்த ரொட்டியில் வந்து எக்கு, அதுக்கப்புறம் வந்து சீஸு இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. மெயினாக வந்து இந்த சிக்கன் கிரேவி வேறு லெவல் டேஸ்ட்டு. இங்கே உள்ள சிக்கனே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சான்ஸ்லெஸ். இது வந்து பரோட்டா,
அவங்க வந்து நல்லா ஆயில் போட்டு எடுத்தாலுமே பரோட்டாவில் சாப்பிடும்போது அந்த ஆயில் ஃபீல் ஆகலை, நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மலாய் ஃபுட்டுங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மலேசியா வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த ரொட்டி சென்னாய் வந்து ஆக்சுவலாக மலேசியாவில் தமிழர்களோட உணவு. அப்படியே நம்ம ஊரில் வந்த ரொட்டி தான் அப்படியே கொஞ்சம் மாறி மாறி, ஆனால் இங்கே உள்ள டேஸ்ட் வந்து இப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதாங்க ரொட்டி சென்னாய், ரொட்டி எக்கு சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் பாருங்க, ரொட்டி பாகா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, அதை வந்து நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி மேலே வந்து எக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. எக்கு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் மெயின் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக் வித் ரொட்டி வந்து விறகடுப்பில் தான் பண்ணுறாங்க. மலேசியாவில் வந்து இந்த ப்ரெட்டு பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லா பக்கமே செம சாப்பிட்டுங்க, சூப்பராக இருக்குங்க. ஒரு சிம்பிளாக சாப்பிடணும் அப்படின்னா ரொட்டி பாகா சாப்பிடலாம், ப்ரெட்டு வித் எக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் ரொட்டி, அதுக்கு வந்து கொஞ்சம் அந்த சிக்கன் கிரேவி ஊற்றி சுட சுட இருக்குங்க, அப்படியே பயங்கர சூடு. அதுக்கு வந்து தால்சா, இங்கே தால்சாவில் வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து முருங்கைக்காய், இங்கே பாருங்கள் நமக்கு தால்சா தனியாகவும் கொடுத்துருக்காங்க. உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், கேரட் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே உள்ள தால்சாவும் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த ரொட்டி நல்லா முங்கி சோக்காய் போய் ஊறிக்கிட்டு இருக்கு. என்ன லெவலில் ஊறி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், அப்படியே ரொட்டி சால்னா மாதிரி செமையாக இருக்குங்க, கையை வைக்க முடியல. இந்த தால்சாவும் இதுவும் சேர்த்து ஊற்றிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அந்த தால் அதோட சேர்ந்த கறி மசாலா எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. மெயினாக இவங்க போடுற ரொட்டி மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தால்சாவில் போட்டிருக்க கத்தரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்கன்ட்டு தெரியுதா. இதான் வந்து இங்கே உள்ள கத்தரிக்காய். ஒரு கத்தரிக்காவை அப்படியே பாதியை வெட்டி போட்டிருக்காங்க. ரொட்டி வந்து கிரேவியில் இப்படி சோக் பண்ணாமல் சாப்பிட்டாலுமே இவங்களோட ரொட்டி பயங்கர கிறிஸ்பாக இருக்குது. இது வந்து நல்லா சோக்காகி இன்னும் சாஃப்டாக இருக்குது. தால்சா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் பரவாயில்ல, தால்சா வந்து நம்ம ஊரில் சவுத்து சைடில் உண்டு. இங்கே வந்து அதே சவுத் இண்டியன்ஸ் தான் இங்கே இருக்கிறனாலே தெரில, அந்த தால்சாலாம் இங்கே இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கு. ஓவராலாக எனக்கு வந்து இங்கே சாப்பிட்ட இந்த ரொட்டி சென்னாய் ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. போடுறீங்க சேத்தாரினா மலேசியா சாய், பால் போட்டு தானே? ஓகே. இது ரெண்டில் என்ன வச்சுருக்கீங்க? இஞ்சி போட்டு, இஞ்சி வேறு என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? ஓகே, இதான் நமக்கு போட்டிருக்கீங்க இப்போ. சரி, சுடு தண்ணி மட்டும். ஓகே. இந்த கடை எவ்வளோ நாளாக இருக்குது இங்கே இதே இடத்துல? 40 வருஷத்துக்கு மேலே. ஸோ இந்த கடை வந்து எவ்வளோ வருஷமாக இந்த இடத்துல இருக்குது? 70 வருஷமா பண்ணாங்களா? ஓகே. ஸோ இது காலையிலேருந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? 7 மணி ஸ்டார்ட்னு. சாயந்தரம் 6 மணிக்கு. அப்போ நைட் டின்னர் கிடையாது, பட் மதியானத்துக்கு என்ன ஸ்பெஷல் இங்கே? ஸோ காலை டைமில் இந்த ரொட்டி ஐட்டம்ஸு. ஓகே. ஆனால் மதியம் வந்து அடிஷ்னலாக சோறு இருக்கும். ஓகே ஓகே. ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஓகே. உங்கள் பேர்? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும்.
மதியம் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் வந்து இவங்ககிட்ட வந்து மீன் ரைஸ்லாம் இருக்குது. நம்ம வந்திருக்கிறது காலை டைமு. இப்போ மதியம் உண்டானதுக்கும் சமையலுக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மீன் பாருங்கள் க்ளீனாக வச்சுருக்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பிஸியாக போயிட்டுருக்கு. அதாவது பரோட்டா ஒரு பக்கம் போட போட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சுட சுட குழம்பூற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பக்கத்துலேயே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஜூஸ் கடை, அதாவது ஜூஸுன்னு சொல்ல கூலிங்காக குடிக்கிற ஜூஸும் வச்சுருக்காங்க, சூடாக குடிக்கிற டீ காஃபி வகைகளும் வச்சுருக்காங்க. பாய் உங்கள் பேர் பாய்? அப்துல்லா. நீங்களும் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க இந்த இடத்துல? ஓகே. கஸ்டமர்ஸ் எல்லாம் இங்கேயும் வருவாங்க. அப்போ இங்கே தான் வந்து தண்ணி கிடைக்கும். சரி பாய். ஸோ டீ பாருங்கள், இதில் வந்து இஞ்சி சுக்கு எல்லாமே போட்டிருக்காங்களா. இது ரொம்ப ஸ்பெஷலாக மேக் பண்ணிட்டு தாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டதுக்கு சூடாக தான் குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். டீலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர். இஞ்சி மட்டும் இல்லை, அந்த சுக்கோட ஃப்ளேவரும் இருக்குது. அப்புறம் இந்த இவங்கெல்லாம் வந்து அந்த பால் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால அதோட இதுவும் சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து எல்லாருமே மலேசியாவில் டீ காஃபி எல்லாமே வந்து பெரிய பெரிய கப்பில் தான் குடிக்காங்க. ஸோ நான் வந்து அதனால் 1/2 தான் வாங்கியிருந்தோம். பாருங்கள், அதனால் 1/2 தான் வாங்கியிருந்தோம். இங்கே பாருங்கள். சியர்ஸ். தால்சா பாருங்கள் அப்படியே கொதிச்சுக்கிட்டே கிடக்குது. ஸோ கொதிக்க கொதிக்க தான் இங்கே எல்லாமே ரெடி ஆகுது. சுட சுட பரோட்டா, அப்புறம் தால்சா, அப்புறம் இந்த கிரேவி. பரோட்டா ரெடியாகவே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து எக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வகாப் ரொட்டி சென்னையிலேருந்து கிளம்ப போகிறோம். இந்த அருமையான சாப்பாடை நமக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பல வருஷங்களாக 50-70 வருஷமாக இதை வந்து பினாங்கில் பண்ணிகிட்டு இருக்கிறது இவங்க தான். இப்போ வந்து இந்த டீம் தான் இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். Ni Mamu Wahab lah roti canai. Dari Bengaluru abang ni main makan roti canai sini. Dia cakap sedap roti canai. Dia bawa saudara kita bawa sini nak makan roti canai. Ini roti macam mana bang? சூப்பர் டேஸ்ட். Sedap, நெக்ஸ்ட் sedap. டேஸ்ட். Sedap. अच्छा. Okey, okey. Terima kasih bang. Jumpa மாஷாஅல்லாஹ், lagi insyaAllah. சூப்பர் டேஸ்ட். Bawa member beritahu kawan-kawan insyaAllah. Okey. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் சாப்பிட்டது வகாப் ரொட்டி சென்னாய். இது வந்து பினாங்கில் இருக்குது. பினாங்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரொட்டி சென்னாய் ஃபுட்டு வந்து பினாங்கில் நிறைய இடத்துல கிடைக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி சாப்பிட்டது வகாப் ரொட்டி சென்னாய். இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 70 வருஷமாக அவங்க வந்து இங்கே வந்து இந்த ஃபுட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்ககிட்ட ஈவினிங் 6 o'clock வரைக்கும் கிடைக்குதுங்க. சண்டே இந்த கடை கிடையாதான். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அண்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.